முதலாவது அந்நிய பாஷை என்றால் என்ன என்பதை குறித்து நாம் பார்ப்போம். அந்நிய மொழிகளை பேசப்படுவது அந்நிய பாஷை என்று சொல்லப்படுகிறது. அதாவது ஒரு தாய் பாஷையிலிருந்து மற்ற பாஷைகள் நாம் பேசுவோமானால், அதிலும் பரிசுத்த ஆவியை கொண்டு பேசுவோமானால் அவை அனைத்தும் அந்நிய பாஷையாக காணப்படுகிறது. அதாவது ஒரு தமிழ் பாஷையிலிருந்து கன்னடா, தெலுங்கு, மலையாளம், உருது, ஹிந்தி, ஃப்ரெஞ்சு, கொரியா இது போன்ற நேபாளி இது போன்ற பாஷைகளை நாம் பேசுவோமானால் அது எல்லாமே அந்நிய பாஷையாக இருக்கிறது. இப்போ இந்த அந்நிய பாஷை எதற்கு பயன்படுகிறது என்று பார்க்கப்படும் பொழுது, ஆங்காங்கே இருக்கின்ற அந்நியர்கள் மத்தியில் சத்தியத்தை அறிவிப்பதற்கும் அல்லது தேவன் சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தைகளை அறிவிப்பதற்கும் அந்த அந்நிய பாஷை பயன்படுகிறது. உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, இப்போ ஒரு தமிழ் பேசப்பட்ட ஒரு நபர் ஒரு ஹிந்தியிலேயோ தெலுங்குலேயோ அந்த இடத்துல அவர்களுக்கு நாம் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டுமானால் அதற்கு இன்னொரு நபர் தேவைப்படுகிறது. அல்லது அவரே அந்த இடத்துல அறிவிக்க வேண்டுமானால் அவர் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட அந்த இடத்துல அவர் தெலுங்கு உள்ளவர்களுக்கு தெலுங்கிலும், மலையாளம் உள்ளவர்களுக்கு மலையாளத்திலும் பிரசங்கிப்பாரானால் அந்த இடத்துல பரிசுத்தாவியினால் வெளிப்படுகின்ற அந்நிய பாஷை பிரயோஜனமாக இருக்கிறது. இந்த பரிசுத்தாவியினால் பேசப்படுகின்ற அந்த அந்நிய பாஷை அல்லது இந்த பூமிக்கு எதுவான ஒரு திறமையினாலோ அல்லது கற்று தெரிந்ததினாலோ நாம் பேசப்படுகின்ற பாஷைகளையும் அந்நிய பாஷை என்று சொல்லலாம். அதே சமயத்தில் தேவனால் நாம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு பேசப்படுகின்ற பாஷை அது உண்மையாகவே விசேஷமான ஒரு பாஷை. இன்றைய நாட்களில் அது போன்ற பாஷைகள் இல்லை. ஆனால் வேதாகமத்தில் சொல்லப்படும் பொழுது அந்த பாஷைகள் இருந்ததாக, அந்த மாதிரியான ஒரு வரம் இந்த பூமியிலே அந்த நாட்களிலே இருந்ததாக சொல்லப்படுகிறது. உதாரணமாக அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் 7வது வசனத்திலிருந்து படிக்கிறேன். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரையொருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? பார்த்தரும், ஏத்தரும், எலாமித்தரும், மொசொப்பொத்தேமியா, யூதேயா, கப்பத்தோக்கியா, பொந்து, ஆசியா, பிரிகியா, பம்பிலியா, எகிப்து என்னும் தேசத்தார்களும் சிரேனே பட்டணத்தை சுற்றியிருக்கிற லீபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும், இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியரும், யூதரும், யூத மார்க்கத்தமைந்தவர்களும், கிரேக்கரும், அரபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளில் இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன, தேவனுடைய மகத்துவங்களை அந்நிய பாஷைகளிலே பேசியது. அப்போ ஒரு தரிசனமான காரியங்களை நாம் பிற மொழிகளிலே பேசப்படுவதற்கு